கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பன்னீர்செல்வம் சார். வணக்கம். வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அங்கே களத்தில் பிரதான ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக போட்டிடுறாங்க. எதிர்க்கட்சிகள் யாரும் போட்டியிடாத சூழலில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீதாலட்சுமி என்றவங்க போட்டிடுறாங்க. இன்றைய தினம் கூட அவங்களுக்கு ஒளி வாங்கி சின்னமானது கிடச்சிருக்கு. இதை நாம் தமிழர் கட்சி இனிமேல் எங்களுக்கு வெற்றி உறுதியாயிருச்சு இந்த மாதிரியான பல்வேறு கொண்டாட்டங்களில் ஈடுபடுறாங்க. நாம் தமிழர் கட்சி இந்த முறையாவது டெபாசிட் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கூரையேறி கோழி பிடிக்க தெரியாதவன் வைகுண்டத்துக்கு வழிகாட்ட போகிறானா? கறந்த பால் மடிபுகுமா? கருவாடு மீனாகுமா? இமயமலை வடக்கிலிருந்து திருப்புறங்குன்ற மலைக்கு வருமா? எனக்கு ஜென்மத்தில் நம்பிக்கை இல்லை. இன்னும் எத்தனை ஜென்மம் இந்த உண்டை கட்டி சீமா எடுத்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட டெபாசிட் வாங்க முடியாத தகுதி இழந்த ஒரு பாலியல் பலாத்கார மாமா கூடாரம் தான் சீமான் கூடாரம். எந்த சின்னமும் வாங்கிட்டு போகிறேன். இன்றைக்கி எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவலை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் சீமான் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை எப்படி அறிவிப்பான்னு கேட்டால், திமுக வேட்பாளர்கிட்டையும் பேரம் பேசுவான், அண்ணா திமுக வேட்பாளர்கிட்டையும் பேரம் பேசுவான். யார் படித்து வராங்களோ அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் என் கட்சியில் ஒரு டம்மி உங்களுக்கு வேட்பாளராக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் 234 தொகுதிகள்லேயும் அவன் வேட்பாளர் நிறுத்தினான். சென்ற முறை மேற்கு தொகுதியில், மதுரை மேற்கு தொகுதியில் ஒரு வேட்பாளரை போட்டான். அந்த வேட்பாளர் அருமையான முறையில் கொஞ்சம் வாக்கு வாங்கி தனிப்பட்ட செல்வாக்கு படைத்தவர். இவன் ஜெயமெல்லாம் யாருனே ஊருக்கு தெரியாது, அது வேறு. தனிப்பட்ட செல்வாக்கு படைத்தவர். செல்லூர் ராஜுக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு, முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஒரு டம்மியை போட்டான். 234 தொகுதியிலும் அதிமுக திமுகவிடம் பேரம் பேசி, வேட்பாளர்கள்ட்ட பேரம் பேசி, அந்த பேரத்தின் அடிப்படையில் வேட்பாளர்களை போடுவதுதான் அவனுடைய கடந்த கால வாடிக்கை, வியாபாரம். அவனு ஒரு வியாபாரி. அந்த அடிப்படையில் இப்போ ஈரோடில் என்ன நடந்திருக்குன்னா, இன்றைக்கி எனக்கு கிடைச்ச தகவல், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி தலைவர், முன்னணி அமைச்சர், ஒரு மூத்த அமைச்சர்கிட்ட ஒரு ஓய்வு பெற்ற ஒரு போலீஸ் அதிகாரி மூலமாக பேசி எனக்கு ஒரு பணம் கொடுக்க சொல்லுங்கள், என் மேலே வழக்கு போட்டுருவேனான்னு சொல்லுங்கள், நான் இந்த வேட்பாளரை அப்படியே இருக்கட்டும், நான் ஒரு நாள் வந்துட்டு வேறு மாதிரி பேசிட்டு அப்படியே திரும்பிடுறேன், இது ஒரு கண்டிஷன், இதுக்கு ஒரு அமௌண்ட்டு அது சொல்லியிருக்கிற செய்தி. ரெண்டாவது, சீதாலட்சுமி தானே அவங்க வேட்பாளர். அதையும் அவன் நம்முடைய சகோதரி அவங்க கட்சியிருந்தாங்களே காளியம்மாவில் மசுருன்னு சொன்ன மாதிரி தான் இந்த அம்மாவையும் சொல்லியிருக்கேன் ஒரு இடத்துல. அவனுக்கு எல்லா பெண்களுமே அவனுக்கு சாதாரண மசுரு, எல்லா பெண்களுமே, மனைவி கையில் உட்பட பிசுறு மசுருன்னு சொல்லுவேன். அது வேற. பெண்களை மதிக்காதவன், அவங்க தாயார் செய்த கோபத்தில் அவன் இப்படிலாம் எல்லா பெண்களையும், இந்த சிகப்பு ரோஜாக்கள் கமலஹாசன் மாதிரி இப்போ நடமாடிக்கிட்டு இருக்கிற ஒரு சிகப்பு ரோஜாவில் கமலஹாசனுக்கு ஏற்பட்டது நிலைமை தான் அவனுக்கு இருக்கான். இருக்கட்டும், அவனை பார்த்துக்குருவான், அது வேறு. ஆனால் இன்றைக்கி முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால், 3 விதமான கண்டிஷன் போட்டிருக்கான். சீதாலட்சுமி வேட்புமனுவை நீங்களே தள்ளுபடி பண்ணிடுங்க நாளைக்கு, இதுக்கு ஒரு அமௌண்ட்டு, இல்லையா நானே வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன், திமுகவை எதிர்த்து போட்டியிடலாம் அராஜகம் நடக்கும் அப்படின்னு நான் போய் ஒரு அறிக்கையை கொடுத்து வாங்கிக்கிறேன், இதுக்கு ஒரு அமௌண்ட்டு. 3 விதமாக பேசியிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு, நீ எப்படி வேணாலும் வாடா, ஒன்றையும் பார்ப்போம், ஊருக்குள்ளே நீ ஓட்டு கேட்குறீங்க பார்ப்போம், ஒன்றையும் பார்ப்போம், நீ டெபாசிட் வாங்கிட்டா பார்ப்போம்னான்னு சொல்லி திமுக அரசு நிற்கிது. இன்றைக்கி கிடைச்சக்கூடிய செய்தி, வெட்டியாக போய் இந்த நாம் தமிழர் கட்சியில் வீடு வாசலை விற்றுட்டு ரோட்டில் அலையாதீங்கடா தம்பிகளா, அவன் பிரபாகரனையும் பார்க்கல, வந்துருச்சு. பிரபாகரனை பார்க்கலன்னு எனக்கு தெரியும், ஏன்னா இவன் பார்த்தது ஒரு நொடி. நாங்கள் பிரபாகரனை 50க்கும் மேற்பட்ட முறை சந்தித்தவர்கள்.
மதுரையில் பிரபாகரன் கண்டிஷன் பெயில் கையெழுத்து எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போட்டான்னு சீமானை சொல்கிறான். ஓட்ட சாட்டை அவனுக்கு வக்காலத்து வாங்கி கொடுக்குற மாமா சார் சில பேர் வலைகளை வச்சுருக்கேன், மாமாக்கெல்லாம் வச்சுருப்பேன். பூரா மாமா தான் அந்த கட்சியிலுக்கு பூரா மாமா பொம்பளையை கூட்டி கொடுத்துருப்பேன், இல்லை அவன் பொட்டாட்டியை கூட்டி கொடுத்துருக்கோம் தான் இருப்பேன். அவன் ஆறா இருக்கிறவன் இந்த வலைதளத்தில் பூரா இந்த நாய்புரம் சொல்கிறேன். மதுரையில் பிரபாகரன் கண்டிஷன் கையெழுத்து போடும்போது எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போட அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருந்து நடந்தோம்னா நாங்கள் பிரபாகரன் கூட நடந்தே போய் ரீயல் டாக்ஸில் ஆங்கில படம் ஓடும், நடந்து தான் போவார், நடந்து தான் வருவார். எந்த ஊரில் தங்கியிருந்தான் சொல்லுவேன்னா நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்றான். டேய் 82 சந்திரஹாசன் செல்வா நாடு கடத்தப்பட்ட போது தமிழ்நாட்டில் மறியல் நடந்துச்சு. ஜெயவர்த்தனை கொடும்பாவி கொளுத்தாத ஊரே இல்லை. அப்போல்லாம் எங்கடா இருந்தான்? இதுக்கு பதில் சொல்லக்கூடா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடா. இவன் சொல்கிறான் நேற்று ஒருத்தன் ஓட்டோ எங்களை குடும்பத்தை பற்றி நீ சகோதரி சுந்தரவல்லியை பற்றி பேசலையா? எங்களுடைய பேராசிரியர் சுந்தரவல்லி எங்கள் ரத்தம் அவங்கள பேசலையா? நீ பெரியார் குடும்பத்தை பேசலையா? நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தை பேசலையா? கலைஞர் குடும்பத்தை பேசலையா? எப்பயுமே ஒரு சண்டையில் குழாச்சண்டையில் கூட நீங்கள் பார்த்தீங்களாங்க, அவள் படிதாண்டா பத்தினியாக இருப்பாள். அவளை யார் எடுத்தோன்னே போடி தேவடியா அப்படின்னு வயிறு யாரை வைவான்னு கேட்டால் விடிய விடிய தேவடியாத்தனம் தொழில் பண்ணுறவ தான் வைவா எடுத்து பத்தினியை பாவத்தை. அது மாதிரி இவங்க திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் கருப்பு மெழுகுவர்த்திகள் தமிழ்நாட்டிற்காக. இந்த திராவிட மண்ணிலிருந்து தான் தமிழ் தேசம் எழுந்தது, தமிழ் மொழி காப்பாற்றப்பட்டது, தமிழ் கலாச்சாரம் காப்பாற்றப்பட்டது, தமிழ் பண்பாடு காப்பாற்றப்பட்டது. திராவிட இயக்கம் தான் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அரணாக கேடயமாக பாதுகாத்தது. நீங்கள் பூராமே சாட்ட மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து ஊரில் சொந்த ஊரில் பிழைக்க வக்கு இல்லாமல் ஊரை விட்டு ஓடியாந்து ஒரு கேவலப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வெக்கப்பட்டு இங்கே இருந்தவன் சின்ன பிள்ளை. எனக்கு பெண்களை துவேஷமாக பேசுவதில் வருத்தம். பெரியாரின் சிந்தனையால் நான் என்னுடைய பையங்களுக்கு 93 என் மகன் பிறந்தான். என் திருமணத்தை கலைஞர் நடத்தி வைத்தார். ஆனால் நான் உலக தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவன் தேசிய தலைவன் பிரபாகரன் பெயரை தான் என் மூத்த மகனுக்கு 93 வைக்கிறேன். நாங்கள் எப்படி உணர்வாளே? என்னுடைய பையங்களுக்கு அம்மா சட்டம் போட்டது அப்புறம் பெரியாருடைய சிந்தனையாளர் நான் கொள்கைவாதியின் அடிப்படையில் என்னுடைய பையங்களுக்கு இன்சியல் தாயின் பெயர், அடுத்து தான் என் பேர். என் மனைவியின் பெயர் ஜெயலட்சுமி. ஜே பா பொன் பிரபாகரன், ஜே பா பொன் அருண்மொழி, ஜே பா பொன் குமரன். இதான் நாங்கள் வச்சுருக்கோம். என் தாய் எங்கே பிறந்தார் வம்சவழி இருக்குது. என் அப்பா எங்கே பிறந்தார், தாய் 5 தலைமுறை 6 தலைமுறை எனக்கு தெரியும். நாங்கள் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, கருமாத்தூர், நாட்டாமங்கலம், பாப்பாவட்டி. சாட்டையோ ஓட்டையோ இந்த ஓட்டைக்கு சப்போர்ட்டாக பேசுகிற சில மாமாக்களோ இந்த சைமனுக்கு பேசுகிறவங்களோ பூர்வீகம் சொல்லுங்கடா. உங்கள் பூர்வீகம், உங்கள் ஆத்தா அப்பன், நீங்கள் பிறந்த ஊர், உங்கள் மனைவி. நான் என்ன கேட்குறேன்னா, நாங்கள் இதை பேசலை. நீ திருமுருகன் காந்தியே பிச்சைக்காரன்ற, என்னையே பிச்சைக்காரன்ற. எனக்கு பூர்வீகம் கரிசப்பேட்டில் எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குன்னு நாட்டுக்கு தெரியும். எங்கள் அப்பா தலைமை ஆசிரியர். ஆனால் நாங்கள் யார் அந்த வரலாறுன்னு சொன்னால் மிரண்டு போயிடுவேன். வேணாம், நாங்கள் ஒரு அடையாள போராட்டம். நான் ஏன்டா பயப்படுறீங்க? சீமா வீட்டுக்குள்ளே கொள்ளையடிக்க போகிறோம், இல்லை சீமா வீட்டுக்குள்ளே யாரையும் தூக்கிட்டு போகிறோமா? இல்லையே. ஒரு அடையாள போராட்டம், முற்றுகை போராட்டம். எதுக்காக? நீ போய் சொல்லியிருக்க. இப்போ நீங்கள் பெரியாரை பற்றி வாங்க வாதத்துக்கு வரையா, சாட்டை வரையா, இந்த வலைதளம் பேசுகிற பாரு, சரியான ஒரு தாய் தான் உனக்கு பிறந்திருந்தா சீமானுக்கு ஆர்வா பேசுகிறவன் மாமாக்காரன் வலைதளத்துக்கு என்னையை கூப்பிடு, இல்லை நான் வர்றேன். நீ பெரியாரை பற்றி உன் தலைவருக்காம பாரு, தலைவனா வேற புறம்போக்கு பிராடுக்கார பையன் அரணையூரில் பல பேருக்கு பிறந்தவன் இந்த சைமன். ரெக்கார்டு இருக்குது, நான் சொன்னேன்னா இருக்குது, வழக்கு போடு. நீயே நான் பேசுகிறேன்ல. இப்போ நீ பெரியாரை பற்றி பேசுகிற. 13 வயது பெண்ணை 19 முடிக்கலாமா? சரி, சைமனுக்கு வயது 60, மாமியாருக்கு வயது 50.
27 வயசு பெண்ணை இது எப்படி நியாயம்? நீ கேட்க தான் நான் கேட்பேன், நீ கேட்டால் நான் கேட்பேன். கிவ் யூ டு ரெஸ்பெக்ட், கெட் யூ ரெஸ்பெக்ட். நீ மரியாதை கொடுத்து மரியாதை. எங்களுக்கு பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, நீ பிறரிடம் என்ன மரியாதை எதிர்பார்க்கிறாயோ அந்த மரியாதையை நீ பிறருக்கு முதலில் கொடுன்றாரு. நான் கொடுக்குறேன். நாங்கள் தனிப்பட்ட முறையில் பேசணுமா? நீ பேசாத பேச்சா? 93 வயது கிழவன்ற நான் சாட்டை சொல்கிறேன். ஒரு சின்ன பிள்ளை முத்துக்குமார், டேய் முத்துக்குமார் கருவையும் அழிச்சு முத்துக்குமார் கல்லறையும் அடித்த கொலகார பாவிகடா நீங்களாம் பேசலாமாடா? அதே சகோதரி முத்துக்குமார் வீட்டில் எனக்கு நீண்ட தொடர்பு. மதுரையில் மிஸ்ஸா செந்தில் முத்துக்குமார் சகோதரியை திருமணம் முடித்தவர். அவர் எங்கள் தமிழ் தேசிய உணர்வாளர். ஆனால் நீங்கள் செஞ்சது நியாயமாடா? ஊர் பொதுமக்கள் கல்லறை இடிக்க சொன்னால் இடிப்பீங்களா நீங்கள்? என்னடா அர்த்தத்தில் பேசுகிற? அதுக்கு முன்னாடி காளிமுத்து மாமனார், சாட்டை மாமனார் சீட்டு போட்டிருந்தார். அந்த சீட்டு காசு ஆட்டையை போட்ட ஒரு பெண்ணு திருச்சியில். அந்த பெண்ணை நீ கெடுக்கலையாடா? ஏன்னு கேட்டால் நான் சொல்கிறதுக்கு வரலாறு இருக்குது, சாட்சி இருக்குது, சான்று இருக்குது. நான் வழக்கறிஞர். ஆவணங்களும் சான்றுகளும் தான் சாட்சி. இது தனிப்பட்ட விவகாரம் தான். ஆனால் நாங்கள் சம்பவம் பண்ணுவோம். நீங்கள் என்ன சம்பவத்தில் கெட்டிக்கிறீங்களா? உன் ஜீமா 7 முறை கற்பழிச்சிருக்கேன், கருவை கழிச்சிருக்கேன். யார் கருவை? விஜயலட்சுமி கருவை. நான் மாதவிடாய் காலத்தில் கூட என்னுடன் என்னை தனியே விட மாட்டார், என்னை கற்பழித்தார் என்று சொல்லி விஜயலட்சுமி சொல்கிறாங்க. அசிங்கம் இல்லை? இது ஒரு தலைவனா நீ தமிழ் தேசியத்தை உருவாக்குறவனா? துப்பாக்கியை பார்த்துருப்பீங்களாடா? துப்பாக்கியை தொடச்சிருப்பீங்களா என்னைக்காவது உன் ஜெய்மான்? இப்போ ஃப்ராடு உடஞ்சி போச்சு. சொல்லிட்டார், அழகா சொல்லிட்டார் நம்ம இயக்குனர் ராஜ்குமார். அதான் உண்மை. பிரபாகரனை யார் பார்த்தாங்களோ அவன் பட்டியல் இருக்குது, அந்த ரெக்கார்டு இருக்குது, ரெக்கார்டு வரும். இப்போ அவங்க பாருங்கள், பிரபாகரன் எங்கள் அண்ணன், நாங்கள் பிரபாகரன் பிள்ளை என்னவாங்க. பிரபாகரன் வர்றாருனுங்க, அது எப்படி வருவார்? எங்கள் அண்ணன் ஒளிஞ்சா இருப்பார், வருவார்ரா. இப்போ நான் சொல்கிறேன், பிரபாகரனோடு இன்றைக்கி நான் தொடர்பு இருக்கிறேன். பகிரங்கமாக சொல்கிறோம், பிரபாகரன் தமிழீழத்துக்கு வருவார், தமிழீழத்தின் தேசிய தலைவர் ஆவார். ஆனால் முதல்ல தூக்கி போட்டு பிரபாகரனால் எத்தப்பட வேண்டியவன் நீங்கள் தான். சைமனை தான் தூக்கி போட்டு எத்த சொல்ல போகிறார். எப்படின்னா சொல்லுங்க. இப்போ நாங்கள் பிரபாகரனை சந்தித்ததற்கு இப்பையும் தமிழ்நாட்டில் 1000 பேர் சாட்சி. 1000 பேர் இருக்கான் நான் சந்தித்ததுக்கு. ஈழத்தில் 1000 பேர் இருக்கான். நாளைக்கு மேதக பிரபாகரன் வந்தால் வாங்க பசுமன்னு சொல்ல முடியும். ராமகிருஷ்ணன், குளத்தூர்மணி, வைகோ, பேர் தெரியாத அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரிகள், மருத்துவர்கள் ராமேஸ்வரத்தில் வந்து விழுவாண்டா குண்டடிபட்டு அவனை என் வீட்டு மாடி கூட்டு வந்து அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய டாக்டரை கூட்டு வந்து குண்டை எடுத்துருக்கோம்டா. அந்த டாக்டர் இருக்காங்க, பேர் சொல்ல விரும்பல. ஒன்று சொல்கிறான் உன் ஜெய்மனை. தம்பிகள் ஏமாறாதீங்க. இப்போ ஏமாந்துட்டீங்க, கோடான கோடியை கொடுத்துட்டீங்க. ஈசிஆரில் பங்களா, பொண்டாட்டிக்கு ஒரு வீடு, நாய்க்கு ஒரு ஏசி பங்களா, நாய் வெளிநாட்டு நாய், நாய்க்கு வெளிநாட்டு பிஸ்கட்டு, இவ்வளோ வச்சுக்கிட்டு நீ பெரியார் பிம்பத்தை நாங்கள் நாங்கள் கூட பயப்படுறோம். எதுக்கடா பயப்படுறா? ஒன்று வச்சுக்கிறோம்டா, நாம் தமிழர் கட்சி நான் திராவிட இயக்கம் பெரியார் உணர்வாளர்களாக இருக்கட்டும் நிற்போமா? சாட்டை ஓட்டை சைமன் இந்த வலைதளத்தில் ஊன்னு கத்துறாங்க, எளிமையாரி கத்துறா நாய். ஏய், நான் இடம் தேதி சொல்கிறேன், இல்லை நீ இடம் தேதி சொல்லு. பசும்பொன் பாண்டியன் என் குடும்பத்தார் மட்டும் வாரிசாரை மட்டும் நிற்கிறான், நீங்கள் பூரா நில்லுங்கடா பார்ப்போம். ஏன்னா பேடு 2000 பேர், அட்லீஸ்ட் 2000 சில்ட்ரன்ஸ் அப்படின்னார் ராஜீவ்காந்தி நாடாளுமன்றத்தில். வைகோ கேட்டார் 2000 பொடியுங்களான்னு கேட்டார். இந்திய படை விரட்டி அடிக்கப்பட்டது விடுதலை புலிகளால். இந்திய படை அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் ஏன் வரவேற்க போகணும்னு கேட்டாங்க. என் தமிழ் சாதியினரை கொன்ற இந்திய இராணுவத்தை நான் வரவேற்க செல்ல மாட்டேன்னு சொன்னா முத்தமிழர் கலைஞர் அவர் மூத்திரத்தை குடிக்கடா. நல்ல வேலைக்கு பெரியார் இருக்கும்போது அவங்க இல்லை, இருந்தால் அவர் சட்டியில் மூத்திரம் பெஞ்சிட்டு அதை பூரா அவங்களை குடிக்க விட்டுருக்கணும். பிராடுக்கார பயலுங்க என்ன செஞ்சார் பெரியார் கிழிச்சு. நான் என்ன சொல்கிறேன், முரண்பாடு, கொள்கை முரண்பாடு இருக்கு. மார்க்ஸ் இருக்கிறார், மார்க்ஸ் என்ன சொல்கிறார், என்னையே சுய விமர்சனம் பண்ணுவேன்னு சொல்கிறார். காந்தியார் சொல்கிறாரு,
நீங்கள் அந்த காலத்தில் ஒரு கருத்து சொன்னீங்களே, இந்த காலத்தில் ஒரு கருத்து சொல்கிறீங்களேன்னு கேட்குறாங்க காந்தியாரை. நான் அந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பேன், அல்லது அந்த விஷயம் முழுமையாக எனக்கு கிடைத்திருக்காது. பின்னால் நான் அந்த விஷயத்தை முழுமையாக புரிந்து கொண்டிருப்பேன். அன்றைக்கு புரிந்தது தவறாக இருந்திருக்கும். பின்னால் அந்த விஷயம் முழுமையாக எனக்கு ஆதாரம் கிடைத்திருக்கும். ஆகவே மாறுபடுறேன்றார். நான் என்ன கேட்குறேன், பிரபாகரனை நான் பார்த்துட்டு வந்தேன். பெரியாரும் அண்ணாவும் தான் எங்களுக்கு வழிகாட்டி, தமிழ்நாட்டு மக்களிடம் போய் சென்று சொல்லுங்கள் என்று பிரபாகரன் சீமான்கிட்ட சொன்னதாக சீமான் பேசியிருக்கிற காணொலி என்கிட்ட இருக்குது. இந்த அறகுறப்ப ரெண்டு தகப்பேன் பல பேருக்கு பிறந்தவன் பேசுனா கரெக்டாக பேசு, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி இதை காணொலி என்கிட்ட இருக்குது. இவன் நீங்கள் பெரியாரை பேசிட்டு மாட்டிக்கிட்டீங்க, பெரியார் சொன்னதாக சொல்லி என்கிட்ட காணொலி இருக்குது. பிரபாகரன் சொன்னது பொய்யா, சீமான் சொன்னது பொய்யா சொல்லுங்கள். பெரியார் தான் எங்களுக்கு வழிகாட்டின்னு பிரபாகரன் என்ற சொல்லிவிட்டார், தமிழ்நாட்டு மக்களிடத்திலே சொல்லுங்கன்னு சொல்லி சீமான் சொன்னது என்ன அர்த்தம்? அதனால் ஒரு விஷயத்தை இப்போ கோல்வார்க்கர் இந்த அண்ணாமலை ஏன்ட்டு ஆதாரம் இருக்குன்னா காட்டுற வெண்ண ஆட்டுப்புழுக்கப்பையில் தாவே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ராஜாவா ராஜாவே ஒரு பண்டாரி, இன்னொருத்தன் டிவியில் என் பேர் என்ன பேர் ஒரு பாண்டே, இவன் ஒருத்தன் சீமான் நல்லா பேசுகிறாரு. ஏண்டா பாப்பா எங்களுக்கு குண்டி கழுவி விட்டால் நல்லா குண்டி கழுவான்னு சொல்லுவீங்கடா, நீங்கள் தெரியும்டா உங்களுக்கு குண்டி கழுவி விடணும் ஒருத்தன் எவனாவது, உங்கள் குண்டியை அறுக்கிறவன் தான் நாங்கள் தெரிஞ்சுக்க பாண்டே. சீமான் நல்லா கிழிக்கிறாரா, நல்லா கிழிப்பார். கோல்வார்க்கார் பேசியிருக்கான ஆதாரத்துடன் சொல்கிறேன். ஆர்கனைசர் பத்திரிகை 1961 பல்கலைக்கழகத்தில் கோல்வார்க்கார் பேசுகிறார். இது மாதிரி பெரியார் பேசினான்னு சொல்றதுக்கு மானங்கேட்ட ராஜா பிரச்சாரம் பண்றதுக்கே தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு கைபர் காணவளை வந்த கூட்டம் ராஜா கூட்டம், பாண்டே கூட்டம். இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அண்ணாமலை பெரியார் பேசினா இன்னைக்கு வரைக்கும் எடுத்து போடுங்கடா. நாங்கள் பேசவே இல்லை பெரியார் பேசினது. நான் சொல்கிறேன்டா, பேசுகிறேன்டா. ஓ மனு தர்மத்தை அப்புறம் விடு. மனு தர்மத்தில் நீங்கள் பெண்களை எவ்வளோ இழிவாக பேசியிருக்கீங்க, எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கீங்கனால அப்புறம் பேசுவோம். கோல்வார்க்கர் RSS உடைய சித்தாந்தம், பாரதிய ஜனதாவுடைய தலைவன் அண்ணாமலை பொதுமக்களுக்கு நான் இந்த பேட்டின் வாயிலாக நான் கொஞ்சம் கடுமையாக பேசுகிறேன்னாலும் வருத்தப்படாது. அவங்க பேசும்போது நான் பேசி தான் தீரணும். நாங்களாம் சித்தாந்தவாதி. கோல்வார்க்கர் 1961 பல்கலைக்கழகத்தில் பேசுகிறான். வடக்கே இருந்து நம்பூரி பார்ப்பனர்கள் ஏன் கேரளாவுக்கு செல்கிறார்கள்? நான் ஒரு வரி கூட சைமன் உண்டக்கட்டி சீமான் மாதிரி சாட்ட ஓட்ட மாதிரி சைமனுக்கு கூஜா தூக்குற சில வலைதளத்துக்காரை மாதிரி பேசலை. நான் பேசுறதுக்கு ஆதாரம் ஆர்கனைஸ் பத்திரிகை RSS பத்திரிகையில் இருக்குது. வடக்கே இருந்து நம்பூரி பார்ப்பனர்கள் கேரளாவுக்கு ஏன் செல்கிறார்கள்? அங்கே வைசியர், சூத்திரர், சத்திரியர் இந்த 3 வீட்லேயும் அறிவு இல்லை. அறிவை புகட்டுறதுக்காக இந்த நம்பூதிரி பார்ப்பனர் வீட்டில் பிறக்கக்கூடிய முதல் ஆண் மகன் இந்த 3 வீட்லேயும் திருமணம் முடித்து குழந்தைய பெற்றுக்கிடுவான். இது ஒரு பார்ட். யார் பேசியிருக்கா? அண்ணாமலை இல்லைன்னு சொல்கிறான், பேசியிருக்கான். அதோட இன்னொன்று சொல்கிறான், இந்த வைசியர், இந்த சத்திரியர், இவங்க இந்த 3 வீட்லேயும் சூத்திரர் இந்த 3 வீட்லேயும் பிள்ளைய பெண் பிள்ளைய கல்யாணம் முடிஞ்சால் எங்கள் நம்பூரி பாப்பான் பிள்ளைய எங்கள் நம்பூரி பாப்பானுக்கு பெற்றுக்கிறணும், அப்புறம் தான் நீ 2வது பிள்ளைய நீ கல்யாணம் முடிக்கணுக்கு பெற்றுக்கிறணும். இதை பேசியிருக்கான். மானங்கட்ட சீமான் சாட்ட ஓட்ட விளக்கண்ண இதை பேசுகிறேன். ஆர்கனைஸ் பத்திரிகை இருக்குது. பெரியார் பேசுனதுக்கு உன்னால் இன்ன வரைக்கும் ஆதாரம் கட்ட முடியல. நான் கோல்வார்க்கர் பேசியிருக்கான். மனு தர்மத்தை எழுச்சி தமிழன் திருமாவளவன் கொளுத்துறார். டாக்டர் அம்பேத்கர் வடக்கே கொளுத்தினார், தெற்கே தந்தை பெரியார் கொளுத்தினார். மனு தர்மத்தில் பாப்பா பெண்களையும் விபச்சாரின்னு சொல்லியிருக்கான். பாண்டே ஓம் பொம்பளாலையும் விபச்சாரின்னு சொல்லியிருக்கான். ராஜா ஓ விட்டு பொம்பளாலையும் மனு தர்மத்தில் விபச்சாரின்னு சொல்லியிருக்கான். நீ உங்களுக்கு அப்படி தான் நான் விளக்கம் சொல்லணும். சூத்திரச்சி எப்படி சொல்லலாமே? சூத்திரச்சி, வைசியர், பஞ்சமன் எல்லாத்தையும் சேர்த்து
பாப்பா வீட்டில் பெண்கள் பிறந்தாலும் உங்கள் ஆத்தாளாக இருந்தாலும் எச்ராஜா அம்மாவாக இருந்தாலும் பாண்டே அம்மாவாக இருந்தாலும் நீ அப்படி தான் சொல்லணும். உங்களுக்கு விளக்கம். பெண்கள் மனு தர்மத்தில் இருக்குடா, மனு தர்மத்தில் என் ஆதாரம் இருக்குது. இதைத்தான் கொளுத்தினார் வடக்கே அம்பேத்கர். நான் அம்பேத்கர் வேறு யார் இவங்க பேசுகிறேன். அம்பேத்கரையும் பெரியாரும் ஒப்பிட முடியாது. அம்பேத்கர் அவரிடம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று சிலர் கேட்ட நேரத்தில் தமிழ்நாட்டில் தலைவர் பெரியார் இருக்கிறார், அவரை போய் பாருங்கள், என் பணியை அவர் செய்து கொண்டார். இதுக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த காலத்து தலைவர்கள்லாம் சமமாக மதித்தாங்க. ஏய், எந்த பாட்டனா அம்பேத்கர் பெரியாரை தவிர என் பணியை செய்கிறான்னு சொன்னது உன் பாரதிய சொன்னாரா, மாப்போசிய சொன்னாரா, யாரா? இல்லை சீமான் அப்பன் ஜெபஸ்டின்னு சொன்னாரா, அரண்யூர் சேர்மனை சொன்னாரா, இல்லை சாட்டை உங்கள் ஆத்தாலும் உங்கள் அப்பனை சொன்னாரா? அம்பேத்கர் எங்கள் தந்தை பெரியார் அவரை தானே சொன்னார். வஉசி மதிச்சார். மதிச்சார்ன்றதா வஉசியே கப்பலோட்டிய தமிழனே பெரியார் படத்தை தஞ்சாவூரில் திறந்து வச்சு தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் நாயுடு வரதராஜ நாயுடு அன்றைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நாயக்கர் பெரியார் நாயக்கர் ஈவே அந்த பாசம் அப்படி தான். ஈவே ராமசாமி நாயக்கரையும் வரதராஜ நாயுடு நம்புங்கள் மக்களே, இவர்கள் தான் உங்களுக்கு வழிகாட்டி, சிறந்த வழிகாட்டின்னு பேசியிருக்காரு. உங்கள் தாத்தன் பாட்டன் கூட்டி யாராவது வஉசி பேசியிருக்காரா சொல்லுடா. இப்போ நாங்கள் கேட்குற கேள்விக்கு தான் நீ பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத பேசும்போது நாங்கள் விமர்சனத்தை பெரியார் எல்லாமே விமர்சனத்துக்குரியதா. நான் பேசினாலும் விமர்சனத்துக்குரியதா, யார் பேசினாலும் உலகத்தில் காந்தியார்ட்ட விமர்சனம் இருக்கா? இருக்குது. அம்பேத்கர்ட்ட விமர்சனம் இருக்கா? இருக்குது. மார்க்சிட்ட விமர்சனம் இருக்கா? இருக்குது. பெரியார் என்ன சொல்கிறாரு? என்கிட்ட விமர்சனம் இருக்குது, நான் சொல்கிறத நீ ஒத்துக்கிறாத, எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள், சரியாக இருந்தால் ஒத்துக்கல் அப்படி விட்டுன்றாரு. உனக்கு சரியாக பெரியார் பேசணும் சரியில்லைன்ற இல்லை, போ தேவடியாமன்ற பட்டத்தோடு இருக்கியா இருந்துக்க. இவங்க எங்கள் திருவள்ளுவர் எப்போ படித்தார்? திருவள்ளுவர் எந்த காலேஜில் படித்தார்? குருகுலம் படித்தார். நாங்கள் சொல்கிறது பார்ப்பன வருகைக்கு முன்பு, பார்ப்பன வருகைக்கு பின்பு. பார்ப்பன வருகைக்கு முன்பு இருந்தது, பார்ப்பன வருகைக்கு பின்பு. இப்போ எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் மூதாதையர் என்ன பண்ணான்னு நான் சொல்லிட்டேன். சீமான் உங்கள் பாட்டையும் பூட்டேன். பார்ப்பன வருகைக்கு முன்பு ராஜராஜ சோழ காலத்தில், பாண்டியன் மன்னன் காலத்தில், சேர சோழ காலத்தில் என்ன தொழில் பண்ணாங்க சொல்கிறான், பகிரங்கமாக சொல்லு. இப்போ சாட்டை இருக்கேன் அவங்க அம்மா வேறன்னு சொல்கிறான். நான் எனக்கு ஜாதி மதம்லாம் இல்லை. தமிழன் திராவிடன், நான் மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன், நாட்டால் இந்தியன், உலகத்தால் மனிதன். நாங்கள் அப்படி இருக்கிறவங்க. திருக்குறளை இப்படியே மாற்றி பேசுவோம். இந்து பத்திரிகையில், இந்து பத்திரிகையுடைய ஆசிரியர் தான் சுப்பிரமணியன், ஜி சுப்பிரமணியன் ஐயர். அவர் பாரதியாருடைய கவிதைகள்லாம் சுதந்திர போராட்ட காலத்திலே இந்து பத்திரிகையில் வரும். அவர் ஒரு கருத்து சொல்கிறார், எழுதியிருக்காரு, ஏன்டா ஆதாரம் இருக்குது. ஜி சுப்பிரமணிய ஐயரை தெரியுமா அவங்களுக்கெல்லாம்? அவர் என்ன சொல்கிறாரு, குழந்தை திருமணம் என்பது ஒரு மாத குழந்தைய, ஒரு வயசு குழந்தையெல்லாம் திருமணத்தில் குழந்தை திருமணத்தை பண்ணுறாங்க. என்னால் தாங்க முடியும். எவ்வளோ வேதனையோடு சொல்லியிருக்காரு பாருங்கள். என்னால் தாங்க முடியல. ஒரு ஐயர் அந்த குழந்தைய பார்த்துருக்காரு. ஆனால் அவன் செத்து போயிட்டான்னு வைங்க, ஒரு வயசுக்கு முடிச்சு வச்சுருவாங்க. அந்த ஒரு வயசுக்காரையும் திடீர்னு நோய்வாய்ப்பட்டு பிளேக் நோயில் ஏதோ செத்து போயிட்டானாங்க, இந்த பிள்ளையை உடன்கட்டை ஏறுவாங்க. இதெல்லாம் இருந்துச்சு. இது பெரியார் தான், ராஜாராம் மோகன் ராய் எங்களுக்கு தெரியும்டா. ஜி சுப்பிரமணியர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், இந்த குழந்தை திருமணத்தை ஒரு 7 வயதில் வைத்து கொள்ளலாம்லான் இருக்காரு. இவங்க இந்த ஒரு வயசுலாம் எடுத்துகிட்டு ஜி சுப்பிரமணியம் 7 வயதில் குழந்தை திருமணம் செய்யலாம்னு சொன்னது சரியா அப்படின்ற மாதிரி தான் பெரியார் பேச்சை பேசுகிறீங்க. கடவுள்கள் அயோக்கிய கடவுள்களாக, புராணங்களாக, இதிகாசங்களாக படைத்திருக்கிறான். தாய் மக இந்த கடவுள் ஊரா அப்படி தானே வச்சுருக்க கடவுள் ஊரா அப்படி. அதை பெரியார் எதிர்த்து பேசுகிறார். உடனே பெரியார் இப்படி பேசினார் அப்படி பேசினார். ஆதாரம் நீ கொடுக்கலண்டா நாங்கள் உங்கள் வீட்டு முன்னாடி ஜனநாயக ரீதியாக முற்றுகை போராட்டம்னு அறிவித்திருக்கோம். நாங்கள் சம்பவம் என்னடா சம்பவம்னா ஒரு படத்தில் கமலா என்னடா சம்பவம் எனக்கே தெரியல, இந்த மாதிரி கமலஹாசன் சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி நீங்கள் என்னடா சம்பவம் பண்ணியிருக்கீங்க? கருவறை அழிச்சிருக்கீங்க முத்துக்குமார், கருவறை கருவறையும் அழித்து கல்லறை அடித்தது தான் நீங்கள் செஞ்ச சம்பவம். 7 முறை கருக்கழிச்சது தான் விஜயலட்சுமியை உன் தலைமை சீமான் செஞ்ச சம்பவம். இன்றைக்கி நீங்கள் நாங்கள் சொல்லிட்டோம், துப்பாக்கி நீங்கள் பார்த்ததே கிடையாது.
துப்பாக்கி நீங்கள் தொட்டதே கிடையாது. நான் AK-52 வரைக்கும் இயக்க முடியும். ஆனால் வன்முறையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பெரியார் சிந்தனை எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அண்ணாவின் சிந்தனை நம்பிக்கை இருக்கிறது. அதுக்காக நாங்கள் புதிய ஏற்பாடையும் படிச்சிருக்கேன், பைபிளையும் பழைய ஏற்பாடையும் படிச்சிருக்கேன். ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறு கண்ணத்தை திருப்பு நினைக்காத, ஒரு கை அறைந்தால் 2 கை எடுப்போம். இதான் நாங்கள் மாறு கை வாங்கினா நேருக்கு நேர் அடிப்போம். அதனால் ஜனநாயகத்தில் ஒரு அடையாளமாக போராட்டம் அறிவித்திருக்கோம். நீ மரியாதையாக ஒன்று மன்னிப்பு கேட்டு ஓடிவிடு. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஆசிரியர் வீரமணி காலில், அவர் தான் வயசில் மூத்தாள். அல்லது திராவிட மாடல் முதலமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேட்க வரைக்கும் பெரியார் தொண்டன் கருஞ்சொட்டப்பட விடமாட்டான். கருங்கடல் சென்னை மாநகரில் மெரினா கடலா, பெரியாரின் கருங்கடலா, கருப்பு சட்டை கடல் நாளை மறுநாள் தரல இருக்கிறது. சாட்டை ஓட்ட அவனுக்கு சப்போர்ட் விளையாடுற வீட்டில் உட்காந்து பேசலாம். வீதிக்கு வா, உன்னைய வீதியில் சந்திப்போம். தைரியம் இருந்தால் வீதியில் சந்திப்போம். நாங்கள் நடத்துறது அடையாள போராட்டம். ஆனால் மாறாக வன்முறை போராட்டத்துக்கு நாங்கள் செல்லலை. ஆனால் வன்முறை போராட்டம் தேவை என்று நீ அறிவித்தால் மாவோ சொல்வார், எதிரி எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நாங்கள் எடுப்போம். நீங்கள்லாம் பேடி பெட்டைகள். நீங்கள் வீரம் பேசாதீங்க, அடங்கி கொள்ளுங்கள். அடங்க மறுத்தால் அடக்குவான். தமிழ்நாட்டில் நீ என்ன கிழிச்சிருக்க? நான் இன்னும் சொல்லணும்டா, பெரியார் தென்னை மரத்தை போகிறான். நான் ஐயா ராமதாஸை கூட ஒரு வகையில் பாராட்டுவேன். ஏன்னு கேட்டால், ராமதாஸ் ஒரு கட்டத்தில் புலிகளை ஆதரிப்பேன். அவருடைய ஊர்வலத்தில் தானு படம் இருந்தது, சுபா படம் இருந்தது. பிரபாகரனை ஆதரித்து பகிரங்கமாக பேசினார், நெருக்கடியான காலகட்டத்தில் பேசினார். ஆனால் அவர் சாலையில் இருக்கிற மரத்தை பூரா வெட்டினார். அதை நீ பேச மாட்டேன்ற, ஐயான்ற சின்னையான்ற. அதே மாதிரி எழுச்சி தமிழன் திருமாவளவன் ஒரு சரியான காலகட்டத்தில் பிரபாகரன் படத்தை, திருமண பத்திரிகை, காதணி பத்திரிகை, இல்ல திருவிழா, சேரி அனைத்திலையும் பிரபாகரனுடன் தமிழகத்தில் எழுந்தது எழுச்சி தமிழன் திருமாவளவன். இது எல்லாத்தையும் விட 1953 பேரறிஞர் அண்ணா முதலாக இலங்கை தமிழுக்காக பேரணி நடத்தினார். தம்பி, ஏன் கடல் நீர் உப்பாக கரைக்கிறது தெரியுமா? இலங்கையிலிருந்து என் தமிழர் வருகின்ற கண்ணீர் என்று அண்ணா 53 தொடங்கிய போராட்டம். கலைஞர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணார். 2 முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆர்டிகல் 350 கலைக்கப்பட்டதுரா. என்ன காரணம் தெரியுமா? ஈழத்தமிழனுக்கு உதவி செஞ்சான்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் தடா, ஒரு பெண், தமிழ் தேசியம் பேசுகிற மாமாக்கார நாயை யாராவது சிக்குனா பொம்பளையால் தூக்கிட்டு போகிறது, சம்பவம் பண்ணுறது, அவட்ட காசி ஆட்டை போடுறது, அவள் யாருக்காவது கர்ப்பமாக இருந்தால் கற்பதையும் கலைக்கிறது, அவன் வீட்டுக்கார நினைவுறது, கல்லறை இடிக்கிறது. இதாக இடிக்கிறது தான் உங்கள் வேலை. எச்சரிக்கையாக இருங்க, அடங்கிக்கொள், அடைக்கப்படுவாய். எச்சரிக்கை.